Hello everyone, this is Ishak. I'm a UI UX designer from V3 Systems. 4 days UI UX bootcamp ஓட செகண்ட் டே செஷன்ல நம்ம இன்னைக்கு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசைன் திங்கிங் ப்ராசஸ், பிராண்ட்னா என்ன, பிராண்ட் ஐடென்டிட்டினா என்ன, டைப்போகிராஃபினா என்ன, அப்புறம் லோகோ அண்ட் இட்ஸ் டைப்ஸ், அப்புறம் வந்து கலர்ஸை பத்தி பார்க்க போறோம். கலர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இன் UI UX. ஸோ லெட் ஸ்டார்ட். ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா எல்லாருக்கும்? ஓகே. கலர்ஸ் ஏன் ஸ்பெல்லிங் வந்து COLOR அப்படின்னு இருக்குது அப்படின்னா, டிசைனில் வந்து கலர்ஸோட ஸ்பெல்லிங் வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணும். ஓகேவா? நீங்கள் சின்ன வயசுலேருந்து COLOURS கலர்ஸ் அப்படின்னு தான் படிச்சிருப்பீங்க. பட் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசைனர் அப்படின்னா இதுதான் ஸ்பெல்லிங். இதுதான் வந்து லைக் டேர்ம். டிசைனில் கலருக்கு டேர்ம் வந்து இதுதான். ஓகே. லெட் ஸ்டார்ட் த செஷன். ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் திங்கிங் ப்ராசஸ். டிசைன் திங்கிங் ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னா, லைக் டிசைனோட ஃப்ளோ எப்படி இருக்கும், ஐ மீன் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எம்பத்தைஸ் அப்படின்ற ஃபேஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அதாவது எம்பத்தைஸ்னா எக்ஸாக்ட்லி என்ன அப்படின்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த யூசர்ஸ். ஓகேவா? அதாவது யூசரை பற்றி, நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸை பற்றி நம்ம எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எம்பத்தைஸ் ஃபேஸில் தான் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? எதை வச்சு அப்படின்னா த்ரூ அப்சர்வேஷன்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ். ஓகேவா? ஸோ அது மூலியமாக தான் நம்ம வந்து எம்பத்தைஸ் வந்து பண்ணுவோம். ஓகே. அதில் இருக்க சில ரிசர்ச் மெத்தட்ஸ் தான் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். யூசர் ரிசர்ச், இன்டர்வியூஸ், ஸ்வாட் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபைன். டிஃபைனில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து லைக் நம்மளுக்கு ஒரு டேட்டா கிடைச்சிருக்கோம் இல்லையா எம்பத்தைஸில். அதாவது அப்சர்வேஷன் பண்ணி இன்டர்வியூஸ் மூலிமா நம்மளுக்கு ஒரு அவுட்புட் இல்லை ஒரு டேட்டா வந்து கிடைச்சிருக்கோம் இல்லையா, அதை வச்சு நம்ம அதை டெவலப் பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து நம்ம எழுதுவோம். அதுதான் வந்து லைக் டிஃபைன். ஓகேவா? அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, எக்ஸாக்டாக யூசரோட தேவையை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து டிஃபைன் ஃபேஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஐடியேட். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு இருக்க ஐடியாவை வந்து டெவலப் பண்ணுவோம். அதுதான் வந்து ஐடியேட். அதுக்கு சில ரிசர்ச் மெத்தட்ஸ், சில டிசைன் மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். யூசர் ஃப்ளோ, கார்ட் சார்ட்டிங், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், இது எல்லாமே. ஓகே. இப்போ வந்து ஐடியேட் நம்ம டிசைனை வந்து டெவலப் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னா ப்ரோட்டோடைப்பிங். ப்ரோட்டோடைப்பிங்னா என்ன அப்படின்னா ஒர்க்கிங் மாடல். நம்ம பண்ண டிசைனை ஒர்க்கிங் மாடலாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ப்ரோட்டோடைப்பிங். அதாவது லாகின் கிளிக் பண்ணால் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகணும். நான் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கணும் அது எல்லாமே கிளிக் பண்ணால் அடுத்தடுத்த ஆப்ஷன் வரணும். அதோட ஃப்ளோ நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்து ப்ரோட்டோடைப்பிங். ஓகே. அடுத்து வந்து ஃபைனலாக டெஸ்டிங். நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டோம். ஒர்க்கிங் மாடல், ஐடியேட், டிஃபைன், எம்பத்தைஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியணும்ல. அதாவது நம்ம கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் வந்து, நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரியணும்ல. ஸோ தட் நம்ம வந்து டெஸ்டிங் வந்து பண்ணுவோம். ஓகேவா? அதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் வந்து இருக்கு. ஓகே. இதுதான் வந்து லைக் டிசைன் திங்கிங் ப்ராசஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே. பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிராண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோ, இல்ல ஒரு சர்வீஸோ, இல்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷனோ வந்து லைக் சேல் பண்றாங்க அப்படின்னா, அ எல்லாருமே வந்து ஒரு பிராண்ட் தான் வந்து சேல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிராண்ட் பர்ப்பஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே. பிராண்ட் பர்ப்பஸ்னா என்ன அப்படின்னா, ஆ எப்பயுமே வந்து ஒரு கம்பெனி இல்ல ஏதாவது ஒரு பிராண்ட் அப்படின்னா, அவங்க வந்து லைக் மணி ஏர்ன் பண்ண தான் பார்ப்பாங்க இல்லையா? பட் அந்த மணி ஏர்ன் பண்றத தாண்டி இந்த சொசைட்டிக்கு வந்து ஒண்ணு பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது சில பிராண்ட்ஸ்க்கு வந்து மணி ஏர்ன் பண்றது வந்து அவ்ளோ பெரிய விஷயமா இருக்காது. ஸோ அதுதான் வந்து பிராண்ட் பர்ப்பஸ். புரியலல்ல? நான் சொல்றேன். இப்போ இந்த பிராண்ட் பர்ப்பஸ் கிட்ட வந்து ஒரு ஷூவோட இமேஜ் இருக்குல்ல. இந்த ஷூ வந்து என்ன பிராண்ட் அப்டின்னா, ஆ ஆடம்ஸ் அப்டின்னு சொல்லி ஒரு ஷூ பிராண்ட். ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு ஷூ நீங்க வந்து அவங்க பிராண்ட்ல வாங்குனீங்க அப்டின்னா, அவங்க எக்ஸாக்ட்டா இன்னொரு பேர் ஆஃப் ஷூ வந்து ஒரு புவர் பீப்பிள்க்கு வந்து அத வந்து குடுப்பாங்க. நீங்க எத்தன பேர் ஆஃப் ஷூஸ் வாங்குறீங்களோ, அத்தன பேர் ஆஃப் ஷூஸ் வந்து அவங்க வந்து குடுப்பாங்க. அதாவது ஒரு புவர் பீப்பிள்க்கு வந்து குடுப்பாங்க. இதுதான் வந்து அவங்க பிராண்டோட பர்ப்பஸ். இப்ப புரியுதுல்ல? ஓகே.
அடுத்து வந்து பிராண்ட் விஷன். பிராண்ட் விஷன்னா என்ன அப்படின்னா, கம்பெனி வந்து அவங்களோட அதாவது எத அச்சீவ் பண்ண நெனைக்கிறாங்க, அவங்களோட ஃபியூச்சர்ல ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து Tesla வந்து எக்ஸாம்பிளா குடுத்துருக்கேன். எதனால அப்படின்னா, Teslaவோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, லைக் கிரீன் அதாவது எப்படி சொல்றது? Tesla வந்து ஒரு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் இல்லையா? ஸோ தட் இந்த பெட்ரோல், டீசல் இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பொல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணும். பட் வெஹிக்கிள் வந்து பொல்யூட் பண்ணாது. ஸோ அதுதான் வந்து அவங்களோட மிஷன் விஷன் ஓகேவா? அடுத்து வந்து பிராண்ட் மிஷன்னா என்னன்னு பார்க்கலாம். பிராண்ட் மிஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட்டா இருக்க அந்த இப்போ நான் ஒரு விஷன் சொன்னேன் இல்லையா? இந்த விஷனுக்கு எடுக்கிற ஆக்ஷன் அதுதான் வந்து பிராண்ட் மிஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டகோனியா அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிராண்ட் குடுத்துருக்கேன். இந்த பிராண்ட் வந்து எக்ஸாக்ட்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களே வந்து இப்போ Tesla வந்து அவங்க வெஹிக்கிள் கிரியேட் பண்றாங்க. அதனால ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. பட் பேட்டகோனியா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்களே வந்து இறங்கி வேலை செஞ்சு, அதாவது அந்த பிராண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த மனி வந்து ம் ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் க்ரோ பண்றதுக்காக வந்து செலவு பண்றாங்க. ஓகேவா? அதுதான் வந்து பேட்டகோனியா. ஓகே. பிராண்ட் பொசிஷனிங்னா என்ன நெக்ஸ்ட் அப்டின்னா, பிராண்ட் பொசிஷனிங்னா ஒண்ணும் இல்ல. நம்மளோட காம்படிட்டர் கிட்ட இருந்து நமக்கு இருக்க டிஃபரன்ஸ். அதுதான் வந்து பிராண்ட் பொசிஷனிங். ஓகேவா? இங்க ஓல்ட் ஸ்பைஸ் அப்டின்னு சொல்லி ஒரு பிராண்ட் குடுத்துருங்க. அது என்ன அப்டின்னா, அமெரிக்கன் இல்ல லைக் அ நான் இண்டியன் ஒரு பெர்ஃப்யூம் பிராண்ட். ஓகேவா? எக்ஸாக்ட்டா அந்த பிராண்ட் வந்து ஐ மீன் அவங்க என்ன சொல்லி அந்த பிராண்ட சேல் பண்றாங்க, அந்த ப்ராடக்ட்ட சேல் பண்றாங்க அப்டின்னா, திஸ் இஸ் ஹவ் ஷுட் அ மேன் ஸ்மெல் அப்டின்னு சொல்லி அந்த லைன் யூஸ் பண்ணி தான் வந்து சேல் பண்றாங்க. அதனால தான் வந்து அவங்க மத்த பிராண்ட்ஸ விட அவங்க வந்து கொஞ்சம் யுனிக்கா இருக்காங்க. ஓகேவா? ம். நெக்ஸ்ட் வந்து பிராண்ட் பெர்சனாலிட்டி. அதாவது ஒரு பிராண்டுக்குன்னு ஒரு பெர்சனாலிட்டி இருந்தது அப்டின்னா, அதுதான் வந்து பிராண்ட் பெர்சனாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து Nike குடுத்துருக்கேன். Nike வந்து என்ன அப்டின்னா, ம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டூ இட் அப்டின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட ஸ்லோகன் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? எக்ஸாக்ட்டா எத மீன் பண்றாங்க அப்டின்னா, லைக் அ அவங்களோட ஐ மீன் அந்த ஒரு மோட்டிவேட் பண்ற மாரி ஒரு டோன் வந்து குடுக்குறாங்க இல்லையா? அதுதான் வந்து பிராண்ட் பெர்சனாலிட்டி. ஓகே. அதாவது அ அவங்களோட அந்த டோன் ஆஃப் வாய்ஸ் எப்படி இருக்கணும் அப்டின்னா, அதாவது அவங்களோட ஸ்லோகன் எப்படி இருக்கணும் அப்டின்னா, ஒரு ஹியூமன் மாரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் குடுக்கணும். ஆ அது ஒரு கார்ப்பரேட் ப்ராடக்ட் அப்டின்னு இல்லாம, நம்மளோட எமோஷனலி நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகணும். அதுதான் வந்து பிராண்ட் பெர்சனாலிட்டி. ஓகேவா? ஆ ஃபைனலா பிராண்ட் வாய்ஸ் என்ன அப்டின்னா, ஒரு கேரக்டரோ, இல்ல ஒரு பெர்சன வச்சோ நம்ம வந்து அட்வர்டைசிங் பண்ணோம் அப்டின்னா, அதுதான் வந்து பிராண்ட் வாய்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டைப்போகிராஃபி. ஓகே. டைப்போகிராஃபினா என்ன? ஃபாண்ட்னா என்ன? யாராவது கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். டைப்போகிராஃபினா என்ன அப்டின்னா, நம்ம ஃபாண்ட்ட தான் வந்து டைப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஃபாண்ட் வேற, டைப்போகிராஃபி வேற இல்ல. நம்மளோட ஃபாண்ட் அத தான் வந்து டைப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க எக்ஸாக்ட்டா. ஓகேவா? அதாவது டிசைன்ல வந்து உங்களோட ஃபாண்ட்ட மாத்துங்க அப்டின்னு வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. டைப்போகிராஃபிய மாத்துங்க அப்டின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி ஓகே. அ இந்த ஃபாண்ட்ட எக்ஸாக்ட்டா அ எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்டின்னா, நம்மளோட இன்ஃபர்மேஷன வந்து விசிபிளா காட்டுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? அதாவது அந்த யூசரோட ஃபோக்கஸ், யூசரோட விஷன் அதுக்காக தான் வந்து நம்ம வந்து டைப்போகிராஃபி அதாவது இந்த ஃபாண்ட்ட வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. ஹையரார்கின்னு ஒரு வேர்ட் இருக்குல்ல. அதுக்கு மீனிங் என்னன்னு தெரியுமா? ஹையரார்கினா என்ன அப்டின்னா, இப்ப நம்ம ஒரு ஹெட்டிங் குடுக்குறோம். அதுக்கு கீழ சப் டாபிக் குடுக்குறோம். அதுக்கு கீழ மெயினான கன்டென்ட் குடுக்குறோம் அப்டின்னா, இது 3மே ஒரே சைஸ்ல இருந்தா நம்மளுக்கு வந்து விசிபிளா இருக்குமா? இல்லல்ல. ஹெட்டிங் வந்து அதிகமான சைஸ் யூஸ் பண்ணுவோம். சப் டாபிக் வந்து அதோட சைஸ் கம்மியா யூஸ் பண்ணுவோம். மெயின் கன்டென்ட் வந்து ஓரளவுக்கு விசிபிளா இருக்க அளவுக்கு சின்னதா வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சர்க்கு பேரு தான் வந்து ஹைரார்கின்னு சொல்லுவோம். நம்ம ஃபாண்ட்ட யூஸ் பண்ணி இந்த ஹைரார்கிய கூட நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? நான் ஒரு சில எக்ஸாம்பிளான ஒரு ஃபியூ ஆ எப்படி சொல்றது? ப்ரொஃபஷனல் ஃபாண்ட்ஸ் வந்து நான் இங்க ஒரு 4 ஃபாண்ட் குடுத்துருக்கேன். ஓகேவா? டிஎம் சான்ஸ், பாப்பின்ஸ், அப்புறம் ஹெல்வெட்டிகா இது இல்லாம நம்ம வந்து ரொபோட்டோ கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து எஸ்எஃப் ப்ரோ. எஸ்எஃப் ப்ரோ வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபாண்ட். இந்த ஃபாண்ட்ட வந்து யாரு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்றவர் தான் வந்து டெவலப் பண்ணாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் யாருக்காவது தெரியுமா? எனி ஐடியா? ஆப்பிள் ஃபவுண்டர். எக்ஸாக்ட்லி. அவரு தான் வந்து இந்த ஃபாண்ட்டயே வந்து ஃபவுண்ட் பண்ணாரு. ஓகேவா? எஸ்எஃப் ப்ரோ அப்படின்ற ஃபாண்ட்ட நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஆப்பிள் ஐஃபோன்ஸ்ல, மேக்புக்ஸ்ல அதாவது என்டையர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்ல வந்து இந்த ஃபாண்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஃபைன். இப்போ வந்து நம்ம லோகோவோட டைப்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? லோகோல வந்து 5 டைப்ஸ் ஆஃப் லோகோஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டைப்போகிராஃபி. அதாவது வெறும் டெக்ஸ்ட்ட மட்டுமே வச்சு ஒரு டிஃபரண்ட் ஃபாண்ட்ட குடுத்து நம்ம வந்து நம்மளோட லோகோ வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அதுதான் வந்து டைப்போகிராஃபி. ஓகேவா? டைப்போகிராஃபிக் லோகோன்னு சொல்லுவாங்க அத. ஓகே. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து Coca Cola அப்புறம் வந்து Netflix வந்து குடுத்துருக்கோம். ஓகே, ஃபைன். அடுத்த செகண்ட் டாபிக் என்ன அப்டின்னா, செகண்ட் டைப் என்ன அப்டின்னா, பிக்டோரியல். பிக்டோரியல்னா என்ன அப்டின்னா, ஒரு சிம்பல் மாரி. அதாவது சிம்ப்ளிஃபைடா ஒரே ஒரு சிம்பல மட்டும் யூஸ் பண்ணி பண்ணோம் ஒரு லோகோவ அப்டின்னா, அதுதான் வந்து பிக்டோரியல் லோகோன்னு சொல்லுவோம். ஓகே. 3 டைப் என்ன அப்டின்னா, மாஸ்காட். அதாவது ஒரு கேரக்டர வச்சு நம்மளோட லோகோவ வந்து கிரியேட் பண்ணோம் அப்டின்னா, அதுதான் வந்து மாஸ்காட் லோகோ. ஃபர்ஸ்ட் வந்து அந்த KFCல ஒரு தாத்தா ஒருத்தர் தெரியிறாரா? அவரு தான் வந்து அவங்களோட லோகோ. ஓகேவா? KFCன்றது நேமு. அவங்களோட லோகோ வந்து அந்த ஓல்ட் மேன் தான். ஓகே. அது பக்கத்துல ஒரு டைகர், சீட்டா ஒண்ணு படுத்துட்டு இருக்குல்ல. அது என்ன பிராண்டுன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சீட்டோஸ். எக்ஸாக்ட்லி. சீட்டோஸோட லைக் அ லோகோ வந்து எப்படி இருக்கும் அப்டின்னா, இந்த சீட்டாவ யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அ அந்த சீட்டாவுக்கோட நேம் கூட இருக்கு. செஸ்டர் அப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கேரக்டரோட நேம் வந்து செஸ்டர். ஓகேவா? இந்த செஸ்டர்ன்ற கேரக்டர யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு லோகோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த லோகோ டைப்போட நேம் வந்து மாஸ்கட் அப்டின்னு சொல்லுவாங்க. இப்ப புரியுதுல உங்களுக்கு? ஒரு கேரக்டர வச்சு எப்படி ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்றது அப்டின்னு சொல்லி. ஓகே. அடுத்து வந்து காம்பினேஷன். ஓகே. இப்ப வந்து ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு சிம்பல் 2யுமே கம்பைன் பண்ணி ஒரு லோகோ பண்ணோம் அப்டின்னா, அதுதான் வந்து காம்பினேஷன் லோகோ. ஓகேவா? இப்ப Fantaல பார்த்தீங்க அப்டின்னா, டெக்ஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லீஃபும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் போத் 2மே சேர்ந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு குடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் வந்து காம்பினேஷன் லோகோ அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபைன். அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ் லோகோ. அந்த நேம்லயே இருக்கும். அது இந்த லோகோ வந்து எல்லாராலயுமே இந்த லோகோவ வந்து கிளீன் அண்ட் கிரிஸ்டல் கிளியரா வந்து ஆ பண்ண முடியாது. ஏன் அப்டின்னா, இந்த லோகோ வந்து பார்க்குறதுக்கு ஒரு எம்பளம் மாரி இருக்கும். ஓகேவா? அட் தி சேம் டைம் இதுல வந்து ஒரு சிம்பலும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அட் தி சேம் டைம் வந்து டைப்போகிராஃபியும் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இந்த மாரி லோகோவ பார்க்குறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐ மீன் ரொம்ப ரொம்ப ரேரா தான் வந்து இந்த மாரி லோகோஸ்லாம் வந்து இருக்கும். ஓகேவா? ம் 2 எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். ஒண்ணு வந்து Starbucks, இன்னொன்னு வந்து Harley Davidson. ஓகேவா? இதுதான் வந்து த 5 லோகோ டைப்ஸ். நெறைய பேர் வந்து ம் யாரோ கேட்டிருந்தீங்களே! ஹவ் டூ கிரியேட் எ லோகோ. லோகோ வந்து எங்க கிரியேட் பண்ணலாம் அப்டின்னா, இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து லோகோ வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சில பேர் வந்து Figmaலயே வந்து லோகோ கிரியேட் பண்ணுவாங்க. பட் அ லோகோ அப்டின்னா நம்ம வந்து இல்லுஸ்ட்ரேட்டர்ல தான் கிரியேட் பண்ணணும். Figmaல கிரியேட் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க வந்து அதோட அவுட்புட்ட சேவ் பண்றப்போ உங்களுக்கு வந்து பிரேக் ஆகும். பிக்ஸ்லேட் ஆகும். ஓகேவா? ஏன்னா Figma வந்து வெக்டார் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஓகேவா? அதனால தான் வந்து பிரேக் ஆகும். ஸோ தட் லோகோ பண்றீங்க அப்டின்னா, யூ ஹேவ் டூ கிரியேட் இட் வித் Adobe Illustrator. ஓகே. லோகோ பார்த்தாச்சு. லோகோ எத எத பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம் அப்டின்னா, லோகோ வந்து ஒவ்வொரு லோகோவுமே ஒரு ஒரு மீனிங் வந்து இருக்கும். ஒரு லோகோல. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் Amazonல எதுக்கு அந்த ஆரோ மார்க் வந்து ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கு அப்டின்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? ஸ்மைல். நோ? ஏ டூ Z ப்ராடக்ட்ஸ் தே ஹேவ் எக்ஸாக்ட்லி அதேதான். அதாவது அவங்க கிட்ட வந்து ஏ டூ Z வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அவைலபிளா இருக்கு அப்டின்றத இன்டைரக்ட்டா மீன் பண்ணியிருக்காங்க அந்த ஆரோ மூலியமா. ஓகேவா? அடுத்து பக்கத்துல வந்து ஒரு லோகோ இருக்கு இல்லையா? அந்த லோகோல உங்களுக்கு ஏதாவது ஒரு அனிமலோட ஷேப் தெரியுதா? பீகாக். எக்ஸாக்ட்லி. அதாவது ஒரு பீகாக்கோட ஃபெதர் மாரி அவங்க கிட்ட வந்து அத ரெப்ரசன்ட் பண்ற மாரி ஒரு இன்டைரக்ட்டா ஒரு மீனிங் குடுத்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைன். 3டா இருக்க லோகோ வந்து என்ன பிராண்டுன்னு யாராவது சொல்ல முடியுமா?
ஹுண்டாய் எக்ஸாக்ட்லி. அந்த ஹுண்டாய்ல ஒரு ஹிடன் மீனிங் ஒண்ணு இருக்கு. என்ன அப்டின்னா, அந்த லைக் ஹெச் மாரி இருக்குல்ல, அது வந்து நாட் எக்ஸாக்ட்லி ஹெச். அது என்ன அப்டின்னா, 2 பெர்சன்ஸ் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து அந்த லோகோவோட ஹிடன் மீனிங். அடுத்து வந்து அ கீழ வந்து பீட்ஸ் ஓகேவா? இது வந்து ஒரு ஹெட்ஃபோன் கம்பெனி. ஓகே. அது வந்து 6 மாரியும் இருக்கு, பி மாரியும் இருக்குல்ல. அது வந்து 2மே கிடையாது. அது வந்து ஹெட்ஃபோன். ஹெட்ஃபோன மீன் பண்ற மாரி தான் வந்து அந்த லோகோ வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மேல லிவிஸ்ல வந்து என்ன ஹிடன் மீனிங் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஓகே. அது என்ன அப்டின்னா, அவங்களோட பேண்ட் பாக்கெட்ஸ்ல வந்து அதாவது பேக்ல இருக்க பேண்ட் பாக்கெட்ஸ வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? அதாவது அவங்க ஒரு ஜீன்ஸ் கம்பெனி, ஒரு டெனிம் பிராண்ட் அப்டின்றத வந்து இன்டைரக்ட்டா வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபெடெக்ஸ்ல என்ன மீனிங் இருக்கு? ஹிடன் மீனிங் இருக்குன்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். இ அண்ட் எக்ஸ்‌க்கு நடுவுல ஒரு ஏரோ இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஃபெடெக்ஸ் வந்து ஒரு டெலிவரி பிராண்ட். ஓகேவா? அவங்க அந்த ஏரோ மார்க் என்ன ரெப்ரசன்ட் பண்றாங்க, அந்த ஏரோ மார்க் மூலியமா அப்டின்னா, அவங்க வந்து லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டா நாங்க வந்து டெலிவரி பண்ணுவோம். கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து ரீச் ஆவும் அப்டின்றத தான் வந்து அந்த ஃபெடெக்ஸ்ன்ற பிராண்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஓகே. அடிடாஸ் ல இருக்க ஹிடன் மீனிங் யாராவது சொல்லுங்க பாப்போம். என்ன அப்டின்னா, லைக் இட்ஸ் லைக் அ மவுண்டைன் ஓகேவா? அதாவது மவுண்டைன் ஹைக்கிங் பண்றதுக்கு அந்த அளவுக்கு வந்து லைக் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து டியூரபிளா இருக்கும் அப்டின்றத தான் வந்து அவங்க மீன் பண்றாங்க. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, கலர்ஸ். ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங் டாபிக். ஓகே. கலர்ஸ்னா என்ன? கலர் தியரினா என்ன? கலர் ஸ்கீம்னா என்ன? கலர் சைக்காலஜினா என்ன? அப்டின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஃபைன். ம். கலர் தியரினா என்ன அப்டின்னா, எக்ஸாக்ட்டா கலர்ஸ் வந்து எப்டி வொர்க் ஆவுது? அதாவது ஒரு 2 கலர் சேர்ந்தா இன்னொரு கலர் வந்து எப்டி டெவலப் ஆவுது? அந்த கலருக்கு என்ன அ ஐ மீன் அதுக்குன்னு ஒரு தியரி இருக்கும் இல்லையா? அததான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது எந்த கலர் சேர்ந்தா எந்த கலர் வரும் அப்டின்றது தான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே. கலர் தியரில வந்து லைக் 3 டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அத. செகண்ட் வந்து செகண்டரி, தேர்ட் வந்து டெர்ஷரி. ஓகேவா? 3 டைப்ஸ் ஆஃப் கலர் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி கலர்ஸ். அதாவது ரெட், எல்லோ அண்ட் ப்ளூ. இதுதான் வந்து பிரைமரி கலர்ஸ். இந்த 3 கலர வச்சு இருக்க எல்லா கலருமே எப்படி வந்தது அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி கலர்ஸ். அதாவது இந்த செகண்டரி கலர்ஸ வந்து 50, 50ன்னு சொல்லுவாங்க. எதனால அப்டின்னா, லைக் இப்ப ரெட் அண்ட் எல்லோ சேர்ந்தா தான் வந்து ஆரஞ்ச் வரும் இல்லையா? பட் ரெட் அண்ட் எல்லோ வந்து எந்த அளவுக்கு அந்த அமவுண்ட் மிக்ஸ் பண்ணா நம்மளுக்கு அந்த எக்ஸாக்ட்டா ஆரஞ்ச் வரும் அப்டின்னா, ரெட்ல வந்து லைக் ஒரு 1/2, எல்லோல வந்து ஒரு 1/2 2மே வந்து ஈக்குவலா இருக்கணும். அதாவது இப்போ ரெட்ல 2 ஸ்பூன் ஆஃப் கலர் எடுக்கிறீங்க அப்டின்னா, எல்லோலயும் வந்து 2 ஸ்பூன் தான் எடுக்கணும். ஓகேவா? கொஞ்சம் மிஸ் ஆனா கூட எக்ஸாக்ட்டா ஆரஞ்ச் கலர் வராது. வேற கலர் தான் வரும். ஓகேவா? ஓகே. இப்போ அதே எல்லோ அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ணீங்க அப்டின்னா, நம்மளுக்கு வந்து கிரீன் கலர் கிடைக்கும். ஃபைனா? அண்ட் ஃபைனலா ரெட் அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ணோம் அப்டின்னா, பர்பிள் கிடைக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 கலர வச்சு, இன்னொரு 3 கலர வந்து நம்ம வந்து லைக் உருவாக்கியிருக்கோம். இல்லையா? இப்டிதான் வந்து கலர்ஸ் வந்து உருவாகுது. ஓகே ஃபைன். செகண்டரி கலர்ஸ்ல இருந்து ஒரு 3 கலர் எடுத்தாச்சு. இப்போ வந்து டெர்ஷரி கலர்ஸ். டெர்ஷரி கலர்ஸ்னா என்ன அப்டின்னா, ஆ நம்மளுக்கு வந்து பிரைமரி கலர்ஸ்லேருந்து ஒரு 3 கலர், செகண்டரி கலர்ல ஒரு 3 கலர் கிடைச்சது இல்லையா? அந்த 6 கலர வச்சு இன்னொரு 6 கலர வந்து நம்ம வந்து உருவாக்க போறோம். எப்படி அப்படின்னா, இப்போ ரெட்டும், ஆரஞ்சும் வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெட், ஆரஞ்ச் அப்படின்ற இந்த கலர் வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா நேம் கிடையாது. அந்த மிக்ஸ் பண்ற கலர் நேம் தான் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? 75, 25, 25, 75ன்னு வச்சிருக்கேனே அது யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே. என்ன அப்டின்னா, இப்போ வந்து செகண்டரில வந்து லைக் என்ன அமவுண்ட் ஆஃப் பிரைமரி கலர்ல இருக்க ஃபர்ஸ்ட் கலர் சூஸ் பண்றீங்களோ, செகண்ட் கலர்லயும் அதே அமவுண்ட் தானே சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பட் டெர்ஷரி கலர்ல என்ன அப்டின்னா, லைக் ஏதாவது ஒரு கலர் வந்து டாமினன்ட் அமவுண்டா எடுக்கணும். அதாவது இப்போ வந்து 75, 25 அப்டின்னா என்ன அப்டின்னா, இப்போ ரெட்ல வந்து லைக் 3 ஸ்பூன் எடுக்குறீங்க அப்டின்னா, ஆரஞ்சுல வந்து 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த ரெட் ஆரஞ்ச் வந்து கிடைக்கும். அப்டி இல்ல அப்டின்னா, ஆரஞ்சுல 3 ஸ்பூன், ரெட்ல வந்து 1 ஸ்பூன் ஆஃப் அந்த கலர் யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, இந்த ரெட் ஆரஞ்ச் வந்து கிடைக்கும். அதாவது
எய்தர் ஏதாவது ஒரு கலர்ல வந்து நம்ம வந்து 75% வந்து யூஸ் பண்ணணும். ஒரு கலர்ல 25% யூஸ் பண்ணா போதும். ஓகே. எல்லோ ஆரஞ்சுக்கும் அதேதான். எல்லோ கிரீனுமே அதேதான். ப்ளூ கிரீன், ரெட் வயலட் அப்புறம் வந்து ப்ளூ வயலட். ஓகேவா? இது எல்லாமே வந்து இதே ரூல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும். அப்பதான் இந்த 9 கலர்ஸ் வந்து கிடைக்கும். டோட்டலா 3 கலர வச்சு நம்ம 9 கலர வந்து நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்படி தான் வந்து கலர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து கலர் தியரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கலர் ஸ்கீம்ஸ். ஓகேவா? அதாவது நம்ம கலர்ஸ வந்து எப்படி பிக் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது என்னென்ன கலர் வந்து காம்பினேஷனா வந்து வொர்க் ஆகும் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுதான் வந்து கலர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கலர் வீல். இதுதான் வந்து கலர் வீல்ன்னு சொல்லுவாங்க. எதனால அப்டின்னா, இதுல இருக்க கலர்ஸ் தான் வந்து லைக் நம்ம பார்க்குற கலர்ஸ். மோஸ்ட்டா இந்த கலர்ஸ் தான் வந்து இருக்கும். ஓகே. ஒயிட் அண்ட் பிளாக் வந்து கலர் இல்லையா அப்டின்னா, ஒயிட் அண்ட் பிளாக் வந்து இது வந்து யூனிவர்சல் கலர்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. ஒயிட் அண்ட் பிளாக்குக்கு வந்து ஒரு ரூல்ஸே கிடையாது. ஓகேவா? நீங்க எந்த இடத்துல வேணாலும் ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். மத்த கலர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்டின்னா தான் வந்து இந்த ஸ்கீம்ஸ் அண்ட் அந்த தியரீஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? பிளாக் அண்ட் ஒயிட் என்ன கலர் ப்ரோ? அதான் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து யூனிவர்சல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. இந்த கலர் வீல நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கலர் வீல பேஸ் பண்ணி தான் அடுத்து இருக்க அந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? பார்த்தாச்சா? இந்த கலர் வீல்ல எத்தன கலர்ஸ் இருக்கும் அப்படின்னா, எக்ஸாக்ட்டா 12 கலர்ஸ் இருக்கும். ஓகேவா? அத நீங்க எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னா, ஆ அனலாக் கிளாக் இருக்குல்ல? 12 நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல. அந்த கிளாக்க வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்டா என்னென்ன கலர்ன்னு ஞாபகம் இருக்காது. அந்த கிளாக்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் அடுத்து நான் கவர் பண்ண போற அந்த ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் வந்து மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ். அதாவது ஏதாவது ஒரு கலர சூஸ் பண்ணி, அந்த கலரோட லைட்டர் ஷேட்ல இருந்து டார்க்கர் ஷேட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்டின்னா, அதுதான் வந்து மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ். ஓகேவா? எத்தன பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? ஓகே. யாராவது உங்களுக்கு புடிச்ச கலர் ஏதாவது ஒரு கலர் சொல்லுங்க பாப்போம். ரெட்டு, ப்ளூ, பிங்க்கு ஓகே. ஒருத்தர் ஒரு கலர் சொல்றீங்க. அப்ப நான் என்னோட ஃபேவரைட் கலர் வந்து நான் சூஸ் பண்றேன். ஓகே. என்னோட ஃபேவரைட் கலர் வந்து ப்ளூ. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ஸ்க்ரீன்ல உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் இருக்கா? எக்ஸாக்ட்டா இதுதான் வந்து ப்ளூ கலர். ஓகேவா? இந்த கலர்ல நான் வந்து ஆ லைட் ஷேட் இருக்குல்ல? லைட் ப்ளூ தெரியுதா? இந்த லைட் ப்ளூல இருந்து நான் வந்து டார்க் ப்ளூ வரைக்கும் யூஸ் பண்ணேன் அப்டின்னா, இதுதான் வந்து மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ். ஓகேவா? இப்போ அதுல எழுதியிருக்கிறத படிச்சு பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆவுதா? ஓகே. கீழ வந்து ஹியூ, டின்ட், டோனு, ஷேடு அப்டின்னு ஒரு 4 வேரியேஷன் இருக்குல்ல. அதுக்கு என்ன மீனிங் அப்டின்னா, ஹியூ அப்டின்னா என்ன அப்டின்னா, பியூர் கலர். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு பியூர் ப்ளூ ஒண்ணு உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? அதுதான் வந்து ஹியூ அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இந்த ப்ளூல வந்து ஒயிட் ஆட் பண்ணிட்டே போனோம் அப்டின்னா, அதாவது இப்ப இதுதான் ப்ளூ ஓகேவா? இந்த ப்ளூல கொஞ்சம் கொஞ்சமா ஒயிட் வந்து ஆட் பண்ணிட்டே போனோம் அப்டின்னா, அத வந்து டின்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஓகே. இப்போ அதிலேயே நம்ம வந்து லைக் கிரே யூஸ் பண்ணோம் அப்டின்னா, அத வந்து ஆ டோனுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப அதுவே நான் வந்து பிளாக் ஆட் பண்ணேன் அப்டின்னா, அத வந்து ஷேடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரே கலர் தான். ஒரே ப்ளூ தான். அந்த ப்ளூவோட வ லைட்டஸ்ட் ஷேட்ல இருந்து டார்க்கஸ்ட் ஷேட் வரைக்கும் நான் யூஸ் பண்ணேன் அப்டின்னா, அதுதான் வந்து மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ். ஓகேவா? மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஒரே ஒரு கலர் தான் இருக்கணும். இந்த மோனோக்ரோமேட்டிக் கலர் ஸ்கீம்ல. ஓகேவா? ஃபைன். இத யூஸ் பண்ண சில பிராண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் பிளானட் வந்து அவங்களோட டார்க் கிரீன்ல இருந்து லைட் கிரீன் வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரே கலர யூஸ் பண்ணி தான் வந்து அவங்களோட தீம் வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து PayPal. PayPal எத்தன பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க? பேமெண்ட் எக்ஸாக்ட்லி. யூனிவர்சலா வந்து PayPal தான் வந்து அவங்களோட ஆ மனி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வந்து அதாவது பேங்கிங்க்கு வந்து யூஸ் பண்றாங்க. இந்தியால எப்படி யுபிஐ யூஸ் பண்றோமோ, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல வந்து PayPal தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பேங்கிங் ஆப். ஓகேவா?
ஃபைன். அதுல பார்த்தீங்கன்னா, லைக் டார்க் ப்ளூவும் இருக்கும், லைட் ப்ளூவும் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அனலாகஸ் கலர்ஸ். ஓகேவா? ஓகே. அனலாகஸ் கலர்ஸ்னா என்ன அப்டின்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் 5 கலர் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 2 கலர் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சூஸ் பண்றது? எத வச்சு இந்த 2லருந்து 5 கலர் சூஸ் பண்றது அப்டின்னா, நான் கலர் வீல் சொன்னேன் இல்லையா? அந்த கலர் வீல்ல பக்கத்துல இருக்க கலர்ஸ மேக்ஸிமம் 5 கலர் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த ஆர்டரா இருந்தாலும் பரவால்ல. கிரீன்லருந்து வயலட் போலாம். இல்ல கிரீன்லருந்து ஆரஞ்ச் போலாம். இல்ல ரெட்லருந்து எல்லோ போலாம். எந்த ஆங்கிள்ல வேணாலும், எந்த ஃபார்மேஷன்ல வேணாலும் மினிமம் 2 கலர்ல இருந்து 5 கலர் வரைக்கும் பக்கத்துல இருக்க கலர் சூஸ் பண்ணோம் அப்டின்னா, அதுதான் வந்து அனலாகஸ் கலர்ஸ். ஓகேவா? ஃபைன். அதோட இத யூஸ் பண்ண சில பிராண்ட்ஸ் என்னென்ன அப்டின்னா, Subway அப்புறம் வந்து மெக்டொனால்ட்ஸ். ஓகேவா? மெக்டொனால்ட்ஸ்ல ஒயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. யாராவது நோட் பண்ணீங்களா? எதனால அப்டின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி பிளாக் அண்ட் ஒயிட் வந்து யூனிவர்சல் கலர்ஸ். அத வந்து நீங்க எந்த இடத்துல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும். கிளாக் வைஸ்ல தான் சூஸ் பண்ணணுமா ப்ரோ? அதுதான் கிடையாது. நீங்க என்ன கிளாக் வைஸ்லயும் சரி, ஆன்டி கிளாக் வைஸ்லயும் சரி, நீங்க எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் பக்கத்துல அதாவது நெய்பரிங் கலர்ஸ தான் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். மினிமம் 2லருந்து மேக்ஸிமம் 5 கலர்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுதான் வந்து அனலாகஸ் கலர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ். காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் எப்படி சூஸ் பண்றது அப்படின்னா, நான் அது கிளாக்ன்னு சொன்னேன் இல்லையா? 2 12க்கு ஆப்போசிட்டா என்ன கலர் இருக்கும்? ஐ மீன் என்ன நம்பர் இருக்கும்? எக்ஸாக்ட்டா 6 இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு கிளாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட் நம்பர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். அதே மாரி இந்த கலர் வீல்லயும் ஆப்போசிட் கலர்ஸ் இருக்கும். எக்ஸாக்ட்டா அந்த ஆப்போசிட் கலர்ஸ சூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுதான் வந்து காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஆப்போசிட் கலர்ஸ் யூஸ் பண்ணி இருக்க சில பிராண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே. மவுண்டைன் டியூ அப்புறம் இங்க ஏதோ ஒரு பிராண்ட் இருக்கே. யாருக்காவது என்னன்னு சொல்லி ஐடியா இருக்கா? ஷெல் எக்ஸாக்ட்லி. அது வந்து ஒரு பெட்ரோலியம் கம்பெனி. அவங்களோட அந்த பிராண்ட வந்து ஐ மீன் அந்த லோகோவ வந்து இந்த காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ்னா என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் 3 கலர் வரைக்கும் சூஸ் பண்ண முடியும். காம்ப்ளிமெண்டரில வெறும் எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்க 2 கலர் வரைக்கும் தான் நம்மளால சூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்டரில வந்து மேக்ஸிமம் 3 கலர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே. எப்படி சூஸ் பண்றது அப்படின்னா, அதாவது எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்க கலருக்கு நெய்பரிங் கலர்ஸ சூஸ் பண்ணணும். ஓகேவா? குழப்புதா? ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து 12 நம்பர் சூஸ் பண்றீங்க அப்டின்னா, அதுக்கு ஆப்போசிட்ல வந்து 6 இருக்கும் இல்லையா? 6 விட்டுட்டு, அதுக்கு பக்கத்துல 5 அண்ட் 7 சூஸ் பண்ணோம் அப்டின்னா, இதுதான் வந்து ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ். ஓகேவா? ஓகே. இதுல வந்து எல்லோ, அப்புறம் வந்து வயலட், அப்புறம் வந்து அ மஜென்டா கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்டரில அப்டின்னு கிடையாது. அந்த அ ட்ரையாங்கிள் மாரி இருக்கு இல்லையா? அந்த ஸ்ப்ளிட் ஆயிருக்குல்ல. இத வந்து நீங்க ரொட்டேட் பண்ணி எப்படி வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்டரி யூஸ் பண்ண சில பிராண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைட் அப்புறம் வந்து ஃபேண்டா. ஓகேவா? அதாவது என்ன அமௌண்ட்ல வேணாலும் நீங்க அந்த கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேண்டால வந்து கிரீன் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா, டைட்ல வந்து ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்க மாரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நமக்கு வந்து அந்த 3 கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆனா, என்ன அமௌண்ட்ல வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ட்ரையாடிக் கலர்ஸ். நான் வந்து அது 12 நம்பர்ஸ் இருக்க மாரி, அது வால் கிளாக் மாரின்னு சொன்னேன் இல்லையா? நீங்க வந்து நடுவுல ஒரு விட்டு ஒரு 3 கலர விட்டு நீங்க வந்து கலர்ஸ் பிக் பண்ணீங்க அப்டின்னா, எக்ஸாக்ட்டா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன்ல வந்து இருக்கும். அதுதான் வந்து ட்ரையாடிக் கலர்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரையாங்கிளையுமே நீங்க ரொட்டேட் பண்ணி அந்த ட்ரையாங்கிள் எங்கெங்கெல்லாம் லைக் டச் ஆவுதோ, அந்த கலர்ஸ வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரையாடிக் கலர்ஸ யூஸ் பண்ண சில பிராண்ட்ஸ் என்னென்ன அப்டின்னா, பர்கர் கிங், அப்புறம் வந்து டாக்கோ பெல். ஓகேவா? ஓகே. கலர்ஸ் வந்து எப்படி உருவாயிச்சுன்னு பார்த்துட்டோம். கலர் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஓகே. நெறைய பேர் வந்து கலர் அமௌண்ட் வந்து எத வச்சு சூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, சில கலர்ஸ் வந்து லைக் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். கம்மியா யூஸ் பண்ணாலும். சில கலர்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணாலும் லைக் ஒரு அட்ராக்ட்டே ஆவாது. ஸோ, அத வந்து நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம். கலர்
சைக்காலஜி அதுதான். ஓகேவா? இப்போ இந்த டாக்கோ பெல்ல எல்லோ கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சின்னதா. ஓகேவா? மீதி வந்து லைட் வயலட் அப்புறம் டார்க் வயலட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் உங்க கண்ணுக்கு வந்து எது வந்து அட்ராக்டிவா தெரியும் அப்டின்னா, அந்த எல்லோ கலர் தான் தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாரி நீங்க நீங்க கலர்ஸ் சூஸ் பண்றப்போ, லைக் அந்த அட்ராக்டிவ் பண்ற அதாவது நம்மளோட ஐ சைட்டுக்கு வந்து லைக் ரொம்ப ரொம்ப விசிபிளா இருக்க கலர வந்து ஆ எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணணுமோ, அவ்வளோ அமௌண்ட் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, பார்க்கறதுக்கு வந்து லைக் அழகா இருக்காது. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து டெட்ராடிக் கலர்ஸ். காம்ப்ளிமென்டரி கலர்ஸ்ல வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்கும். எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்க கலர்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த எக்ஸாக்ட் ஆப்போசிட் கலர்ஸ விட்டுட்டு, அதுக்கு நெய்பரிங் கலர்ஸான ஒரு பேர சூஸ் பண்ணோம் அப்டின்னா, அதாவது 2 பேர் ஆஃப் காம்ப்ளிமென்டரி கலர்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து டெட்ராடிக் கலர்ஸ். ஓகேவா? ஓகே. இத யூஸ் பண்ண சில ஃபேமஸ் பிராண்ட்ஸ் என்னென்ன அப்டின்னா, Google அப்புறம் வந்து Zoho. ஓகேவா? ஆனா Googleல வந்து ரெட் ஸ்டார்ட் பண்ணி ப்ளூல முடிச்சிருப்பாங்க. Zoho வந்து ப்ளூல ஸ்டார்ட் பண்ணி கிரீன்ல முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? நான் சொன்ன மாரி கலர்ஸ் வந்து இந்த 4 கலர் தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஆனா, அதோட அரேஞ்ச்மென்ட் வந்து நீங்க உங்க யூசேஜ்க்கு ஏத்த மாரி நீங்க வந்து மாத்திக்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து ரூல்ஸ் கிடையாது. உங்க எல்லா ஸ்க்ரீன்லயும் ஒரு 2 அதாவது ஒரு பேர் ஆஃப் கலர்ஸ் இருக்குல்ல. இந்த கலர யூஸ் பண்ணி நம்ம லோகோ பண்ணோம். இல்ல இந்த கலர தீமா வச்சோம் அப்டின்னா, வொர்க் ஆகும்னு எத்தன பேர் நெனைக்கிறீங்க? ஆ நான் ஒரு க்ளூ வேணா தரேன். இந்த 2 கலருமே வந்து அந்த கலர் ஸ்கீம்ல யூஸ் பண்ண ஒரு பேர் ஓகேவா? வொர்க் ஆகுமா? ஆவாதா? எத்தன பேரு சொல்றீங்க? ஓகே. நெறைய பேர் ஆன்ஸரோட சொல்றீங்களே! ஓகே. இத யூஸ் பண்ண ஒரு பிராண்ட் என்ன அப்டின்னா, யாராவது கெஸ் பண்ணுங்க பாப்போம். கிரீன் ட்ரெண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து இப்போ லைவா எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? போர்டு எந்த கலர்ல இருக்கு? எக்ஸாக்ட்டா நான் இப்ப காமிச்ச அதே கலர்ஸ். பாக்க வந்து லைக் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்க மாரி இருக்கும். இதெல்லாம் யாருனா யூஸ் பண்ணுவாங்களா? அப்டின்ற மாரி தான் இருக்கும். ஆனா, இத யூஸ் பண்ணி தான் வந்து அவங்களோட லைக் அந்த பிராண்ட வந்து லைக் ரெப்ரசன்ட் பண்றாங்க. கிரீன் ட்ரெண்ட்ஸ். ஓகேவா? சோ தட் இந்த கலர் ஸ்கீம யூஸ் பண்ணி நீங்க எந்த டைப் ஆஃப் கலர்ஸ் வந்து பிக் பண்ணீங்க அப்டின்னாலும், அது வந்து கண்டிப்பா வொர்க் ஆகும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, கலர் சைக்காலஜி. ஓகேவா? சைக்காலஜினா என்ன? யாருக்கு பேர் தெரியும்? ஜெனரலா சைக்காலஜி அப்டின்னா என்ன? கலர்ஸ விட்டுருங்க. சைக்காலஜினா என்ன அப்டின்னா, மைண்ட் செட். ஓகேவா? அததான் வந்து சைக்காலஜி அப்டின்னு சொல்லுவோம். ஓகே. கலர்ஸ் வந்து சைக்காலஜிக்கலா எப்டி வந்து நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணுது? கலர்ஸ்க்குன்னு ஒரு கலருக்கும் ஒரு கல்ச்சர், ஒரு கேரக்டர் ஓகேவா? ஒரு எமோஷன், ஒரு பிஹேவியர், ஒரு மூட் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? இத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆ ரெட் கலர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, ஆ லைக் ஒரு பவர்ஃபுல்லா ஏதாவது பண்றாங்க அப்டின்னா, லைக் ஒரு எனர்ஜி, ஒரு பேஷன் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு வந்து ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மெயினான ஒரு விஷயம் அப்டின்னா வந்து ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கலர். ஓகேவா? 2ண்ட் கலர் என்ன அப்டின்னா, லைக் எல்லோ கலர். ஓகேவா? எல்லோ கலர் வந்து ஜாய் அதாவது ஒரு எப்டி சொல்றது? ஒரு ஹாப்பினஸ ரெப்ரசன்ட் பண்ற கலரா இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ அட்டென்ஷன் சீக் பண்ற மாரி இருக்கும். டாக்கோ பெல்ல நான் உங்களுக்கு இப்ப தான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். கொஞ்சமா தான் எல்லோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்மளோட அட்டென்ஷன வந்து அ பிக் பண்ற மாரி இருக்கும். அதுதான் வந்து எல்லோ கலர். அண்ட் ஆல்சோ ஃப்ரெஷ்னஸ வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாரியும் இருக்கும். ஓகே. கிரீன் கலர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, லைக் நேச்சர ரெப்ரசன்ட் பண்ற மாரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ குரோத்த வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் குரோத் ஏதாவது ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்டின்னா, கிரீன் கலர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து லைக் அத விசிபிளா வந்து கரெக்ட்டா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் கலர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, லைக் வார்ம்த், கிரியேட்டிவிட்டி, சக்சஸ். ஆ எக்ஸாக்ட்டா சொல்லப்போனா எல்லோ, ஆரஞ்ச் அப்புறம் வந்து கிரீன் இது எல்லாமே வந்து வார்ம் கலர்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வார்ம் ஃபீலிங் வந்து நம்மளுக்கு இருக்கும். அந்த கலர்ஸ் யூஸ் பண்றப்போ. ஓகே. இந்த எல்லோ கலர் அண்ட் கிரீன் கலர் வந்து ஸ்கூல்ஸ்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எதனால அப்டின்னா, அந்த கிரியேட்டிவிட்டிய வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்காக. ஓகே. அடுத்து வந்து ப்ளூ கலர். ப்ளூ கலர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு ஸ்டேபிளான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு.
ட்ரஸ்டபிளான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் வந்து ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ அ இந்த வயலட் கலர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? இல்ல பர்ப்பிள், வயலட் என்ன வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த கலர்ஸ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, ராயல், லக்ஸுரி இத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ தான் வந்து இந்த பர்ப்பிள் கலர்ல வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்மளால ஈஸியா அஃபோர்ட் பண்ண முடியும். பட் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல வந்து லைக் அந்த அ ராயல் பீப்பிள் அதாவது அந்த கிங்ஸ் ஓகேவா? அவங்கள சார்ந்தவங்க, இவங்க தான் வந்து அந்த பர்ப்பிள் கலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப ரேரான கலர். அவங்க தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்டின்லாம் வந்து ரூல்ஸ்லாம் வந்து இருந்தது. இப்போ தான் வந்து லைக் அப்போ வந்து அந்த பர்ப்பிள் கலர்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கலர். ஒரு சின்ன கர்ச்சீஃப் சைஸ்டு கிளாத்தா இருந்தா கூட அவ்ளோ காஸ்ட்லியா இருக்கும். எதனால அப்டின்னா அந்த கலர்னால. ஓகேவா? ஸோ தட் லக்ஸூரியான ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட இல்ல ஏதாவது ஒரு தீம் நீங்க வைக்கிறீங்க. லக்ஸூரியான ப்ராடக்ட்ஸ யூஸ் பண்ண ஒரு அப்ளிகேஷனா இருக்கு உங்க அப்ளிகேஷன் அப்டின்னா, நீங்க வந்து பர்ப்பிள் ஆர் வயலட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. நான் வந்து அ பிளாக் அண்ட் ஒயிட் வந்து யூனிவர்சல் கலர்ஸ்ன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா? பட் அந்த கலர்ஸ்க்குமே சில கேரக்டர் இருக்கு. ஓகேவா? பிளாக்க வந்து ஒரு போல்டான கலர். ஓகேவா? மிஸ்ட்ரிய ரெப்ரசன்ட் பண்ற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரி பாட்டரோட அந்த மூவி அண்ட் ஹாரி பாட்டரோட புக் அந்த அந்த தீமே வந்து லைக் கொஞ்சம் டார்க்கா பிளாக் கலர்ல தான் இருக்கும். ஓகேவா? அது வந்து ஒரு மிஸ்ட்ரிய ரெப்ரசன்ட் பண்ற கலர். ஓகேவா? ஓகே. ஒயிட் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கலர். ஓகேவா? மோஸ்ட்டா இந்த ஒயிட் ஷர்ட் போடுற பீப்பிள் எல்லாமே வந்து அவங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் காமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்காக லைக் எப்படி சொல்றது? பொலிட்டிக்கல் பீப்பிள் எல்லாம் நான் சொல்ல வரல. ஓகேவா? அது வேற, இது வேற. நார்மலா ஜென்ரலா நான் பேசிட்டு இருக்கேன். ஜென்ரலா பீப்பிள் வந்து ஒயிட் ஷர்ட் போடுறவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் காமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. இந்த கலர்ஸ் அதாவது இந்த கலர் சைக்காலஜி வச்சு யூஸ் பண்ண சில பிராண்ட்ஸ வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ரெட் கலர் யூஸ் பண்ண சில பிராண்ட்ஸ பத்தி நம்ம பார்க்கலாமா? ஓகே. ஃபைன். ஓகே. இந்த Zomatoவும், Swiggyயும் எதுக்கு வந்து இந்த கலர்ஸ சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே. எதுக்காக இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, லைக் இப்போ வந்து இந்த கலர்ஸ வந்து நீங்க இந்த ஆப்பெல்லாம் வந்து இந்த கலர்ல தான் இருக்கும் இல்லையா? இப்போ நீங்க பசியோட இருக்கப்போ, நீங்க இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது, இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கே தெரியாம உங்களோட எமோஷன்ஸ அதாவது உங்களோட டெம்ப்டேஷன வந்து இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணும். அதாவது நீங்க வந்து உங்களோட பசிய வந்து இன்னும் கொஞ்சம் தூண்டும். ஒன் ஸ்டெப் அஹெட்டா ஓகேவா? அதனால தான் வந்து Swiggy அண்ட் Zomato வந்து இந்த அ கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. வேற ஏதாவது ஒரு பிராண்ட் வந்து சொல்லுங்க. அந்த கலர் வந்து அவங்க எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஓகே. Ola, Rapido. ஓகே. இவங்க எதுக்கு அந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, லைக் அது வந்து கொஞ்சம் அட்டென்ஷன் சீக் பண்ற கலர் இல்லையா? இப்போ வந்து 2மே வந்து புக் பண்ற அப்ளிகேஷன்ஸ் கரெக்ட்டா? அதாவது நம்மளோட ட்ரிப்ப புக் பண்ற ஒரு அப்ளிகேஷன். Rapido வந்து பைக்கு, ஆட்டோ ஓகே. Ola வந்து லைக் ஆட்டோவும் இருக்கு, காரும் இருக்கு. பட் இது 2மே வந்து நம்ம புக் பண்ணோம் அப்டின்னா, நம்மளோட ஆப்ப வந்து தேடுவோம் இல்லையா? இப்ப நம்ம மொபைல்ல வந்து நெறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அத தேடுறப்போ, இந்த எல்லோ கலர் யூஸ் பண்ணா அட்டென்ஷன் சீக் பண்ண முடியும்னு நான் சொன்னேன் இல்லையா? சோ தட் இவங்க கலர் வந்து எல்லோவா இருக்கிறதுனால, லைக் நம்ம வந்து டக்குன்னு நம்ம கண் பார்வையில படுறதுக்காக தான் வந்து அவங்க வந்து எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? WhatsApp. ஓகே. WhatsApp வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்டின்னா, பேலன்ஸ்டா இருக்கு அப்டின்றத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? நீங்க இந்த லைக் இந்த பேஜ வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இத வச்சு நீங்க வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், நீங்க வந்து நெறைய பிராண்ட்ஸ் உங்க ஆப்லயே அதாவது உங்க மொபைல்ல இருக்க ஆப்ஸ் எல்லாத்தையுமே வச்சு, இந்த அ ஐ மீன் இந்த மீனிங்ஸ வச்சு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லி. சோ தட் நம்மோட ஆப்ல நம்ம வந்து லைக் எப்படி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். ஸ்வாட் அனாலிசிஸ் மீன்ஸ் ஸ்வாட் அனாலிசிஸ்னா என்ன அப்டின்னா, ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரெங்த், வீக்னஸ் அப்புறம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அண்ட் த்ரெட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணோம் அப்டின்னா, இதுதான் வந்து ஸ்வாட் அனாலிசிஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து யூஐ யூஎக்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிடிஏ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே. நெறைய பேர் வந்து யூஐ, யூஎக்ஸ் பி3ல டீட்டெயில்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க வந்து பொறுமையா பார்த்துக்கோங்க. ஒண்ணும் அவசரம் இல்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நான் பி3 சிஸ்டம்ஸ் பத்தி சொல்லிடுறேன். பி3 சிஸ்டம் தான் வந்து இந்த 4 டேஸ் பூட் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. பி3 சிஸ்டம்ஸ் வந்து 2019ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 5 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. லொகேட்டட் இன் திருவான்மியூர், சென்னை. ஓகே. எங்களோட சர்வீசஸ் என்னென்ன பி3லன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் அண்ட் ஒன் ஆன் ஒன் ட்ரெய்னிங், அப்புறம் வந்து கார்ப்பரேட் ட்ரெய்னிங். ஓகே. நாங்க வந்து நெறைய அவேர்னஸ் ஒர்க் ஷாப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல 2022ல வந்து கார்ப்பரேட் ப்ரோகிராம் ஒண்ணு கண்டக்ட் பண்ணோம். கரியர் கைடன்ஸ் கேப் 2022ல கண்டக்ட் பண்ணோம். அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் 2023, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் 2023, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. பைத்தான் 6 ஹவர் பூட் கேம்ப் வந்து 2023 ஜூலைல வந்து நாங்க கண்டக்ட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கும் பூட் கேம்ப் ஒண்ணு கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒர்க் ஷாப் மாரி October 7, 2023. அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்